ஹாய் ஆல். ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காகவும் விஜய் அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ்ல பார்க்க கதையோட பேர் வந்து த மாலர் ஆஃப் ராஜநகரா. இந்த கதையில வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வேற இருக்கு. அதே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஸோ இவன் ஆக்சுவலி ஒரு மேன் ஈட்டரா சத்தியமா தெரியாது. காரணம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இவன் வந்து யாரையுமே கொல்லலைங்க. அது ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். இந்த டைகர் ஒருத்தரை கூட ஃபர்ஸ்ட் கொஞ்ச காலகட்டத்துக்கு கொல்லவே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராச் பண்ணுவோம் பயங்கரமா. ஆமாங்க, அவங்க மூஞ்சில பயங்கரமா ஸ்கிராச் பண்ணுவான், நெக்கை பயங்கரமா ஸ்கிராச் பண்ணுவான், முதுகுல எல்லாம் பயங்கரமா ஸ்கிராச் பண்ணி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி தான் இவனோட அட்ராசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இவன் ஒரு கேட்டில் லிஃப்டர். இந்த கேட்டில் ஹர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த ஹர்ட்ஸ்மேன் எல்லாம் இதே மாதிரி தான் ஸ்கிராச் பண்ணுவான். இவங்களை இந்த மாதிரி இன்கேபிசுலேட் பண்ணிட்டு அந்த புல்ல போய் கொன்றுவான். ஸோ இவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். இவனோட ட்ரையல் வந்து கொஞ்சம் காலகட்டங்களாகவே அந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த ராஜநகரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட 90 மைல் தள்ளி உள்ள ஒரு அழகிய கிராமம். காவேரி ரிவர் பேசின் பக்கத்துல இருந்த ராஜநகரா கிராமம் இருந்திருக்கு. சரிங்களா? அண்ட் கெனத் வந்து இந்த டைகரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த டைகரை வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் இவருக்கு தெரியுது கிட்டத்தட்ட 36 பேரை வந்து இந்த டைகர் வந்து மால் பண்ணிருக்கு கொஞ்சம் காலகட்டங்கள்ல. இதுல 16 பேர் இந்த டைகரால இறந்துருக்கிறாங்க. காரணம் வந்து மால் பண்ணும்போது இந்த டைகரோட நெயில்ஸ்ல வந்து சின்ன சின்ன டெட் பாடி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மாட்டிருக்கும். வழக்கமா அது எந்த டீரையோ எதையோ கொல்லும் போது என்னன்னா அந்த கிளாஸ்ல தான் ஸ்கிராச் பண்ணி கொள்ளும். அப்போ அந்த ஃப்ளஷ் எல்லாம் வந்து இந்த இதில் போய் மாட்டிக்கும். ஸோ இந்த ஃப்ளஷ்லாம் ஆக்ட் ஆகி பியூட்ரிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டீகே ஆகிட்டே இருக்கும். அந்த டைகரோட நெயில்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இது வழக்கமாக டைகர் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வுட்ல போய் ஸ்கிராச் பண்ணி க்ளீன் பண்ணும். இதனால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைகரோட ஸ்கிராச் விக்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா பென்சிலின் வந்து அவேர்னஸ் வந்து அவ்வளோ இல்லாத காலகட்டங்கள் அது. இந்த டெட் பாடி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணும், ஹியூமன் பாடியில் போய் கலந்து பிளட் ஸ்ட்ரீம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுரும். ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. த மர்டர் ஆஃப் கெம்பகரில் வந்து கிணத்துக்கு இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனால் அவர் வந்து அப்போ பென்சிலின் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பாருன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1955 வந்து ஒரு ஹர்ட்ஸ்மேன் வரவே இல்லை. அப்போ போகும்போது வழக்கமாக ஸ்கிராச் பண்ணி விட்டுரும், விக்டம்ஸ்லாம் அப்படியே பிளட் லாஸ்ல இறந்துருவாங்க, இல்லை அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருவாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த விக்டம் வரவே இல்லை. ஸோ இந்த விக்டமை தேடி போகிறதுக்கும் இவங்களுக்குலாம் தைரியம் கிடையாது. ஏன்னா இந்த அவங்க கிட்ட எந்த ஆயுதங்களும் இல்லாத ஒரு பீப்புள் அவங்க எல்லாருமே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டைகரோட ஃபர்ஸ்ட் விக்டம். அவனோட செஸ்டையும் சாப்பிட்ருக்கு, அவன் தொடையும் சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி 4 பேரை கொண்டிருக்கு. நிறைய பேரை ஸ்கிராச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 4 பேரை கொண்டிருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே கெனத் வந்து ஒரு வாரம் ப்ரிவிலேஜ் லீவ் எடுத்துட்டு இந்த டைகரை ஹண்ட் பண்ணலான்னு வராரு. இதுல இருந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ரொம்ப அடிப்பட்டு 2 ஆள் அவன் சைடில் வந்து இழுத்துட்டு வரானுங்க. என்னன்னு கேட்குறாரு. பார்த்தா அந்த டைகர் வந்து என்ன ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிச்சு. அந்த நடுவில் இருக்க ஆள் சொல்கிறான், அவன் ஃபுல்லாக பிளட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைகர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டிட்டு போனாங்களா 2 பேரும் ஒருத்தனை கூப்பிட்றாரு. அவன் பேர் முனியப்பா நீ கூட வந்தே அவனுன்ற. அவன் சொல்கிறான், சாமி என்னை விட்டுருங்க, என்னால் வர முடியாது, நான் அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னா, இல்லை நீ வந்தே அவனை, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு இவனை ஒரு பயங்கரமாக உருட்டுறாரு, மிரட்டுறாரு. இவனும் ஐயோ வரேன் சாமின்னு சொல்லிட்டு அந்த இவனோட மிரட்டலுக்கு பயந்து வந்துடுறான். எங்க கூட்டிட்டு போன்னு சொல்லினோடனே அதை கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த சத்தியமங்கலம் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. சரி நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காட்டுறாங்க. எங்க வந்து அந்த கேட்டல் ஹர்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. நாங்க எங்கெல்லாம் எங்க உட்காந்துட்டு இருந்தோம், டக்குன்னு இந்த டைகர் வந்து எங்களை ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல காட்டுறாரு. இந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணிடுச்சு இந்த ஆளை, இந்த இடம் தான் அப்படின்றாங்க. இவர் அந்த ட்ரையல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இவன் இங்கேயே நிக்கிறான். இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனோடனே ஆக்சுவலி ஒரு புல்லையும் கொண்டிருக்கு, ஒரு ப்ரௌன் கலர் புல்லையும் கொண்டிருக்கு. அந்த புல்லோட டெட் பாடி இழுத்துட்டு போனதுக்கான ட்ரையல்ஸ் அங்கே இருந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு போறாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்க, அது கிட்ட போய் பார்த்தா அந்த டெட் பாடியை வந்து வல்ச்சர் கிட்ட படாம மறைச்சு வச்சிருக்கு. டைகர் வந்து ஒரே கோலை வந்து ஒரு புல்லை தின்னாது. 2 தடவை அப்படி வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஸோ வெயிட் பண்ணி பாக்குறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, அந்த டைகர் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு புஷ்ல இருந்து ஒரு மேலே சார்ஜ் பண்ணுது. இவர் அப்படியே திரும்பிட சுடுறாரு. அந்த புல்லட் அதை மிஸ் பண்ணிடுச்சு. இதோட சார்ஜ் அங்கேருந்து மிஸ் பண்ணிடுச்சு. 2 பேரும் நேர் பாக்குறாங்க. திருப்பி இவர் ரீலோட் பண்றதுக்குள்ள டக்குன்னு அந்த புஷ்குள்ள திருப்பி போய் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருது. ரொம்ப திக் புஷ்னால இவரால் கரெக்டாக ஏம் பண்ண முடியல. இருந்தாலும் இவர் ஒரு புல்லட் ஃபயர் பண்றாரு. ஆனால் அதுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆனோன்னா இவர் திருப்பி அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. பார்த்தா அவன் கிடையாது, ஒருவேளை ஓடிட்டான்னு நினைச்சு இவர் திருப்பி அந்த ராஜநகரா வில்லேஜுக்கு வராரு. வில்லேஜுக்கு வந்தோடனே அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால அவனை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாம் போயிருக்காங்க இடத்துல, அந்த அளவுக்கு பயங்கர பிளட் லாஸ்ங்க, கொஞ்சம் உயிர் பிழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டங்க, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு சின்ன இடம் பார்த்து தங்குறாரு. ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து 5-6 மணிக்குள்ள இதெல்லாம் நடக்குது. இவர் கிராமத்துக்கு போறதுக்கு வந்து 6:45 7 o'clock ஆகுது. 7:30 வந்து முனியப்பா கூட்டு போயிருப்பாங்களா, அவன் வரவே இல்லை. திருப்பி
அவன் ஒய்ஃப் வந்து அழுகுது, ஐயோ முனியப்பா இங்கே வரலன்னொன்னே இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, முனியப்பா உயிரோடலங்கிறது அவர் முடிவு பண்ணிட்டாரு. காரணம், இவர் நடந்து வந்துட்டாரு, அவனும் வந்திருக்கணும், உயிரோட இருந்திருந்தா. அவன் வரலை. மணி இப்போ 7:30 8 மணி ஆயிடுச்சு. இனிமே அவனை தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருட்டில் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போக முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு டைகர் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவருக்கு தெரியும். ஸோ காலையில் போகிறாரு. காலையில் முனியப்பாவை எங்கே லாஸ்ட்டாக பார்த்தோனோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவன் ட்ரையல்ஸ் தான் இருக்கான்னு பார்த்தா எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லை. இவருக்கு என்ன படுதுன்னு புரிஞ்சுட்டே இருக்காரு. அப்போதான் இவருக்கு ஒரு மைண்டில் ஒன்று படுது, ஒருவேளை அந்த டைகர் ரன் பண்ணும்போது அவனை பார்த்துருக்குமோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வருது. ஒருவேளை அந்த டைகர் அவனை பார்த்துருந்தா அவன் ஓடி இருப்பானு சொல்லிட்டு அந்த ட்ரையல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பார்த்தா அவனோட ஸ்லிப்பர் கிடக்குது. அப்போ ஒரு விஷயம் புரியுது, இஸ் நோ மோருங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட கோமனரில் லாயின் கிளாத்து அது ஒரு பீஸ் வந்து கிழிஞ்சு அந்த புஷ்ல கிடக்குது. ஸோ அவருக்கு புரிஞ்சிடுச்சு என்னன்னா அந்த டைகர் வந்து இவர்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகும்போது இவன் நின்றுருக்கான். ஸோ இவனை இழுத்துட்டு போயிடுச்சு. அதுதான் நடந்திருக்கு. ஸோன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த ட்ரையல்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா மேக்பி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பேர்ட்ஸ், அது ரெண்டு அப்படியே விளையாண்டுட்டே இருந்திருக்கு. அது கிட்ட அப்படியே போயிருக்காரு. பார்த்தா முனியப்போட டெட் பாடி இருக்கு. ஹாஃப் ஈட்டன் ரிமைன்ஸ் ஆஃப் முனியப்பா இருக்கு. இவர் வந்து ஊருக்குள்ள இந்த விஷயத்த சொல்றாரு. அவன் ஒய்ஃப் ரொம்ப கதறுது, அழுவுது. எல்லாரும் அப்படியே வயிற்றுலையும் வாயில் அடிச்சு அழுகுறாங்க. இவர் அந்த வில்லேஜ் பாட்டேல் ஹெட்மேனை கூப்பிட்டு மேட்ரு சொல்றாரு, இந்த மாதிரி டெட் பாடி எனக்கு வேணும், ஏன்னா அந்த டெட் பாடி சாப்பிட்றதுக்கு வரும், அந்த டெட் பாடி சாப்பிட வரும்போது தான் என்னால் அதை சுட முடியுன்றாரு. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி இன்னைக்கு அந்த டெட் பாடி அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் திருப்பி இந்த இடத்துக்கே போய் ஒரு 3-4 மணி வரைக்கும் போயிட்டு டெட் பாடியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு அந்த டைகரை சுடுறதுக்கு. அந்த டெட் பாடியோட ஸ்மெல் வந்து இவரால் தாங்கிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப இவரை சிக்காக்குது. 6 மணியாவது 7 மணியாவது டைகர் வரல. சம்மோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, அந்த டைகர் இன்னைக்கு வரான்னு தெரிஞ்சிருச்சு. திருப்பி என்ன பண்ணுறாரு, எழுந்திரிச்சு ஊருக்கே வந்துடுறாரு. காலைல போய் பார்த்தா அந்த டெட் பாடி அப்படியே தான் இருந்திருக்கு. எடுத்துகிட்டு போய் புதைச்சிடுறாங்க. ஆனால் அந்த புல் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த புல்லை போய் சாப்பிட்டுருச்சு. ஸோ இவருக்கு என்னன்னா அந்த டைகர் எப்படியோ கெஸ் பண்ணியிருக்கு, இவர் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹியூமன் ரிமைன்ஸை சாப்பிடாம அங்கே போய் அந்த புல்லை சாப்பிட்டுருச்சு. ஸோ திருப்பி இவருக்கு வந்து அதை ட்ராக் பண்ணியாலும் 2 நாள் லீவ் முடிஞ்சு போச்சு. முனியப்பாவோட லாஸ்ட் ரைட்ஸ்லாம் நடந்து முடியுது. இப்போ இருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா இவர் ஒருவேளை அவனை கூப்பிடாம இருந்திருந்தா அவரோட வாழ்ந்திருப்பான், அது அவருக்கு நல்லா தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் ஹண்ட் போகும்போது இவர்கிட்ட வந்து அவரோட ரப்பர் பூட்ஸ் கொண்டு போகல. ஏன்னா டக்குன்னு அவர் போனதுனால நார்மல் பூட்ஸ்லாம் போயிருக்காரு. ஸோ அதனால கூட அந்த டைகர் வந்து கொஞ்சம் இவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து கேட்டுட்டு உஷாராகி கூட போயிருக்கலாங்கிறது ஒரு கெஸ். நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் திருப்பி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி ஒரு பீட்ஸ்லாம் கட்டிடுறாரு, புல்லாம் வாங்கி கட்டிடுறாரு. ஆனால் எங்கேயுமே அது வரல. 2 நாள் திருப்பி சுற்றுறாரு, எல்லா காட்டுக்குள்ளேயும் போய் அது டைகர் மாதிரிலாம் கத்தி கத்தி பார்க்குறாரு, அது எங்கேயுமே வரல. 3ஆவது நாள் திருப்பி இதே மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது இந்த கேட்டலிஸ்ட்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே அந்த மாடை வந்து மேய்க்காமல் இருக்க முடியாது, சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ இது அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது வந்துடுறாங்க. சரி இவரும் வந்து அவங்களோட பேசிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எல்லா மலையிலையும் ஏறுறாரு, எங்கேயுமே அந்த டைகர் தென்படலை. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஆள் ஓடின்னு சொல்கிறான், இங்கேருந்து இவர் இடத்துலேருந்து 3 மைல் தள்ளி வந்து ஒரு ஆளை வந்து திருப்பி அதை ஸ்க்ராச் பண்ணிடுச்சு பயங்கரமா, அவன் பிளட் லாஸில் இருக்கிறான் வாங்கன்னொன்னே இவர் போகிறாரு. பார்த்தா அவன் அதே மாதிரி மண்டை ஃபுல்லாக திறந்துருச்சு, கழுத்து முதுவெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அவனை அப்படியே இழுத்து போட்டு பிளட் லாஸ் அதிகமாக இருக்கு, அவனை இழுத்து ஒரு காரில் ஏற்றிட்டு 2 பேரோட சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் போயிடுறாரு. சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டல், ஃபாரஸ்ட்னு வருது, சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் போயிடுறாரு. சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வராரு கடன்னு. திருப்பி இந்த பிளட் ட்ரைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறாரு. பார்த்தா திருப்பி புஷ்லேருந்து வெளில வருது இவர் ரன் பண்றதுக்கு. இவர் கன் எடுத்து ரெடியா ஷூட் பண்ணலான்னு போறாரு. பார்த்தோன்னே 2 பேரும் நேருக்கு பார்க்குறாங்க. இவர் கன் வழக்கமா எப்பவுமே கிணத்து டக்கு டக்குன்னு லோட் பண்ணிடுவாரு. எடுத்து ஷூட் பண்ணா திருப்பி மறைஞ்சிருது. இவருக்கு திருப்பி திருப்பி அது பெரிய அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஷஸ்குள்ள இது அழகா அந்த பாத்தை யூட்டிலைஸ் பண்ணுது. ஒன்ஸ் புஷஸ்குள்ள ஜம்ப் பண்ணாலே அவருக்கு எங்க ஷூட் பண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. வழக்கமா டைகர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த டைகர் வந்து என்னன்னா, இவர் நேருக்கு நேர் பார்த்தோன்னா இவர் கையில் அந்த கன்னை பார்த்தோன்னா இது தெரிஞ்சிச்சு, இவன் வந்து மிச்ச ஆள் மாதிரி கிடையாது, நம்மளை கொல்ல வந்திருக்காங்கிறது புரிஞ்சிருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி அவருக்கு ரோல் பண்ணாமல் ரோல் பண்ணுறதுன்னா திருப்பி அந்த புஷஸ்குள்ள ஓடி போயிடுது. ஸோ 2 தடவை நேருக்கு நேர் 2 பேரும் பார்த்துருக்காங்க. 2 தடவையும் கிணத்தாண்ட சொன்னால் அதை வேட்டையாட முடியல, உள்ளே போயிடுச்சு. அவரோட லீவ் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 2 நாள் லீவ் இருக்கு அவருக்கு பாக்கி. அதை எடுத்துட்டு அவர் எல்லா இடத்துல திருப்பி தேடி பார்க்குறாரு. ஆனால் அந்த டைகர் எங்கேயுமே தென்படலை. எனிவே திருப்பி கிரேசிங்லாம் கொஞ்சம் நின்று போயிடுச்சு. 7 நாள் முடிஞ்சிருச்சு. இவருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, டைம் வந்துருச்சு.
என்ன பண்ணுறாரு, முனியப்பாவோட வீடியோவை கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுக்குறாரு, என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட கார் எடுத்துகிட்டு ஸ்டூட் பேக்கர் எடுத்துகிட்டு திருப்பி பெங்களூருக்கே போயிடுறாரு. ஏன்னா இந்த நார்த் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, நான் இதுக்கு முன்னாடி இருக்க அதில் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பெரிய ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ஒன்ஸ் டைகர்ஸ் இதுக்குள்ளே மிஸ் ஆச்சுன்னா, அந்த திம்பம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மிஸ் ஆச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு ரேர் ஃபெயிலியர் கிணத்துக்கு. வழக்கமாக கிணத்து எப்பவுமே மேரிட்டஸை பேக் பண்ணிவிடுவார். இது அவரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்கார்டட் ஃபெயிலியர்ஸ். இது எழுதும் போது 1955 இவர் எழுதும் போது இந்த டைகர் வந்து உயிரோட தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக நியூஸ் இந்த டைகர்ஸை பற்றி அவர் கேள்விப்படலை. இதுதான் இந்த மேட்டர். அண்ட் இவர் என்ன சொல்றாரு, வழக்கமாக எப்பயுமே என்னோட ஹண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்னிங்கான ஒரு மேனிட்டரை அதோட டர்ஃப்லேயே நான் வந்து சந்திச்சு அதோட கேம்லேயே அதை நான் பீட் பண்ணுறது தான் உண்மையிலே ஒரு பெரிய ராஜதந்திரம், ஒரு பெரிய வின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சில டைம் நான் தோத்துருவேன், அதுவும் எனக்கு தெரியும். பட் அதில் தான் அந்த ஹண்டிங்கோட சுவாரஸ்யமே இருந்திருக்கு அப்படின்றாரு. விச் இஸ் ஃபேர் எனஃப். ரொம்ப டீசெண்டான ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாரு இந்த ஹண்டை பற்றி. அண்ட் இது என்னதான் ஒரு ஃபெயிலியரான ஹண்டாக இருந்தாலும் கிணத்துல 100% எஃபர்ட் போட்டிருக்காரு. நிறைய விஷயம் இதுல இருந்து நமக்கு ஒரு வியூவராக தெரியுது, என்னென்ன அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, என்னென்ன தப்பாக பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்லேருந்து உங்கள் விஜய். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.